தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள்ங்க. இந்த வருஷம் முழுக்க அப்படியே ஒரு கிராஜுவலான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு கிராஜுவலாக இருக்கும்? வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் 5 மாதங்கள் 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டு 2026ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்லதாக ஒரு விஷயத்தை நல்லதாக ஆரம்பிச்சிட்டோம்னா அது முடிகிறது சரியாக முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் ஐயா அடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு 8க்கு மாற போகிறாரு. பரவாயில்லைங்க, அவர் உச்சத்தை அடைய போகிறார். ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் 9ஆம் இடத்திற்கு அதிசார முறையில் போவார். ஆக இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் தொந்தரவுகள் இல்லாத ஒரு நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. தொந்தரவுனா இது வரைக்கும் என்ன தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருந்தீங்க? போன வருஷம்லாம் கொஞ்சம் கடனோ நோயோ எதிர்ப்போ இருந்தது. ஏதாவது ஒன்று நம்ம நினச்சதை சாதிக்க முடியாமல் எதிர்ப்புகள் கொஞ்சம் நம்மளை போய் அப்படியே அழுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் போன வருஷம் இருந்ததுங்க இல்லையா? அது எல்லாம் இப்போது விலகி எதையும் நாமே சுயமாக சிந்தித்து இயங்க செய்யக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குதுங்க. முதல் 4 மாதங்களுக்குள்ளேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம். செகண்ட் மேரேஜ், ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி போச்சுங்க, செகண்ட் மேரேஜாவது நமக்கு நிலைச்சிருக்குமான்னு தெரியல. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல 2வது வாழ்க்கை அமையக்கூடிய தன்மை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. காதலிச்சவரே கல்யாணம் பண்ண முடியும். வேறு இனம் வேறு மதம் வேறு மாதிரியான நமக்கு இது ஒத்தே வரல அப்படின்ட்டு அப்பா அம்மா நினைக்கக்கூடிய சில விஷயங்களை கூட அவங்கள சமாதானப்படுத்தி பெற்றோர் தயவோடு காதல் திருமணத்தை நிறைவேற்றி கொள்ள அமைப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அம்மாவுடைய உடம்பு நிலைமையை கவனிச்ச ஒரு மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அது கண்டிப்பாக தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பித்து பாதி வழியில் பணப்பற்றாக்குறையினால் நிறுத்தி வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கட்டிய வீட்டை முடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடாவது வாங்கி விடுற அமைப்புகள்லாம் இங்கே இருக்கும். ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கிறேன், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்க முடியும். ஒரு சின்ன 1 சென்ட் இடம் 2 சென்ட் இடம் இப்போ வாங்கி போடுறேன், அடுத்த வருஷம் கட்டிக்கிறேன். இந்த மாதிரியான வீட்டடி மனை வீடு சார்ந்த விஷயங்கள் இப்போது நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. சிலருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அரசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் தோல்வியை மட்டுமே அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பரிட்சை எழுதுனீங்கன்னா இந்த வருஷத்துலேயே கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உயர்ந்த அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சினிமா துறை, கலைத்துறை, ஊடகத்துறை, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இதிலெல்லாம் சாதிக்கணும், இதில் பண வருமானம் வரணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் சில கைட்னஸ் கிடைக்கும். ஏற்கனவே சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள், ஏற்கனவே ஜெயிச்சாங்க பாருங்கள், அவர்கள் மூலமாக ஏதாவது அறிவுரை ஆலோசனை போன்றவைகளை அடைந்து ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய எதையும் அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல வருஷமாக அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு.